வணக்கம். நீங்க Dude, I'm Ramo. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. காதல் கதைகள், மாடர்ன் லவ், ஹாட் 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 அந்த மாதிரி. பண்ணாதீங்களே, லவ் பண்ணாதீங்கன்னா பண்ணாதீங்களே, லவ் பண்ண நம்ம படிப்பே நாசமா போயிரும்ல, லவ் பண்ணாதீங்களே. ஓகே, நான் மேட்ருக்கு வந்துடுறேன். பிரேக்கிங் நியூஸா நான் இப்ப பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, 2 பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல செகண்ட் கிரேட் படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுங்க தான். அவங்க வயசுல நான் எப்படி இருந்தேன்னா, ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். சிம்பிளா சொல்லணும்னா பேக்கா. ஒரு செகண்ட்லயே வந்து எனக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க விளையாண்ட ஒரு கேம். ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கா, செகண்ட் பொண்ணு ஓகே பின்னாடி உட்காந்துருக்கா. பட் ஃபர்ஸ்ட் பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நான் பையன் நீ பொண்ணு, அப்பா அம்மா விளையாடி பாப்போம். மேபி அந்த கேமா கூட இருக்கலாம். நான் உங்ககிட்ட கேட்பேன், பார்க்குக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு. அந்த பொண்ணு சொன்னதுன்னா 2த்துக்கும் போலாம். டேய் என்னடா இது, வசனமே புரியல. ஸ்பீட்ல வந்து போய்கிட்டு இருக்காங்களாம். போய்கிட்டு இருக்க போது அந்த படம் ஞாபகம்லாம் வந்துருச்சு எனக்கு. அவங்க இவ்வளோ நல்லா பேசுறாங்களேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறதா, இல்ல அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்கேன்னு சொல்லி நான் வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. அந்த வயசுல என்னோட காதல் கதை, லவ் ஸ்டோரி, டிங் அதெல்லாம் வந்து கேட்டா, அதெல்லாம் வந்து 90s 20s இயர்லியில பிறந்த குழந்தைகளுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அந்த பவர் ரேஞ்சர்ஸ் கார்டு, WWF, அதுல வந்து அந்த பவர், ஹைட் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கோம். அது வச்சு விளாடுறது, ஏரி அண்ணன் கூட கிரிக்கெட் விளாடுறது, அது கூட தெரியாம எங்க வீட்டுல பல்ப் உடைச்சதெல்லாம் இன்னும் நான் எங்க அம்மாட்ட சொல்லாம இருக்கேன். ரோட சைக்கிள் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, நிறைய விஷயம். அந்த வயசுல டிவில ஒரு லவ் சீன் போனாலே வந்து சேனலை மாத்திருவாங்க. ஏன்னா நான் வந்து அது எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ன்றனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னதான் அதுல இருக்கு, நம்மளால அதை பார்க்க மாட்டோமா? எல்லாருக்கும் வர்றது தானே. அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. தெரிஞ்சு இப்ப இருக்க பசங்களாம் நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்துக்கு வரேன். நான் வந்து இந்த காதல் கதைகள் அப்படின்னு பத்தி நான் வந்து சொல்லணும்னு சொன்னோன்னே நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். என்னதான் இருக்கு காதல்களில் அப்படின்னா, மேபி நான் அதை இன்னொரு வீடியோல சொல்றேன், ரொம்ப டீப்பா சொல்றேன். என்னோட அல்காரிதம் வந்து பார்த்தா எல்லாமே வந்து பூனை, லைஃப் இன்ஸ்பிரேஷன் லைஃப் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்கிருந்து தான் திடீர்னு நான் வந்து இந்த காதல் கதைகளை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுல என்னன்னு தெரியல, எப்படியோ வந்துருச்சு. 2 ரீல் வந்தது, 2 இல்ல 3 4 ரீல் வந்தது. பட் அந்த மூணு புள்ளிகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நங்கூர மாதிரி பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு என்ன இதை பார்த்து. அதான் வந்து நடுவுல வந்து இவங்க இந்த இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சேமக்கிழங்கு வச்சு காரக்குழம்பு. சேமக்கிழங்கா? அது உனக்கு தெரியாதுரி. அதாவது நான் இது வந்து நான் கேட்டோன்னே என்ன அப்படி என்ன அந்த பொண்ணு கேட்டுச்சு, உனக்கு தெரியாதுடி. சொல்லு என்ன வரனா தெரியல. அவர்களின் காதல் டியூன் சம்திங், அவங்க பேசுறது இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பார்த்தோன்னதான் எனக்கு, நானும் என் பிரதர் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்கோர்ஸ் நான் இந்த ஒரு ரீல தான் வந்து என்னோட அல்காரிதம்ல காமிச்சது. போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவில்லையே. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், உலகம் உண்மையாலுமே எங்கதான் போய்கிட்டு இருக்குன்னு. 20s கிட்ஸ்ன்றது 20s இயர்லியில பிறந்தவங்களுக்கு சூட் ஆகும். இப்ப இருக்க பசங்க பேரு நாட் 20s, 20s ஜென்சி. இதுதான் என்னுடைய காதல் கதை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான்,
கண்மணியே உன்னை காதலித்ததே என் தப்புத்தான், என் தப்புத்தான், என் தப்புத்தான். நோய் வந்தால் வைத்தியம், காதல் வந்தால் இப்ப பசங்க எல்லாத்தையுமே பைத்திருந்தாங்க. கடலில் விழுந்தவன் கூட முத்தெடுப்பான், காதலில் இருந்தவன் கடைசி வரை பிச்சை தான் கெடுப்பான், பிச்சை தான் கெடுப்பான், பிச்சை தான் கெடுப்பான். நானும் காதலில் விழுந்தவன் தான், நானும் இப்ப பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஏன்னா ஒத்து வராது பரமா, ஒத்து வராது. இதோட இந்த டாபிக்கை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஏன்டா கொளர்ற, ஓகே, இல்லைன்னா வந்து குமுறிடுவாங்க. காதலின் சின்னம் தெரியாதாங்க அவங்களுக்கு? ஐயோ நோ நோ நோ, அப்படிலாம் வந்து நான் வந்து ரொம்ப பேசிக்கலாவே நான் வந்து குட் காய். நான் வந்து அப்படிலாம் கிடையாது. என்னன்னா முந்திரி ஷெல்லோட நான் சாப்பிட்டுட்டேன். அது மாதிரி எனக்கு தெரியாது அது எப்படி சாப்பிடணும்னு. அந்த முந்திரிய வந்து அப்படியே சாப்பிட்டோன்னே என்னடா இது நீரா சுரக்குதே, ஐயோ நீரா சுரக்குதேன்னு பார்த்தா பேர்ன் ஆயிடுச்சு.